வணக்கம் குழந்தைகளா, இன்னைக்கு உங்களுக்கு ஒரு கதை சொல்ல போறேன். ஒரு நாள் இந்த மனிதரின் கை விரல்கள் ஒண்ணுக்கொன்னு சண்டை போடுகிச்சான். எதுக்கு சண்டைன்னு அவங்க தங்களுக்குள்ள யாரு பெரிய ஆளுன்னு இந்த நடு விரல் சொல்லிச்சான். உங்களை விட நான் உயரமானவன், பலமானாவேன். இத கேட்ட ஆள் காட்டி விரல் சொல்லிச்சு, நாதன் பெரியவன். ஏனென்றால் ஒரு ஆளோ அல்லது ஒரு பொருளோ தூரத்தில் இருந்தால் என்னை வைத்து சுட்டி காட்டுவாங்க. அதை கேட்ட மோதிர விரல், நாதன் பெரியவன், என்னைத்தான் தங்கம் சூட்டி பெருமைப்படுத்துவர், அதனால் நந்தன் பெரியவன். அதற்கு சுண்டு விரல் சொல்லுச்சு, இல்லை நாதன் பெரியவன். எப்படி தெரியுமா? கடவுளை வணங்கும் பொது நான்தான் முன்னாடி கடவுளை நோக்கி இருப்பேன், அதனால் நான்தான் பெரியவன். அதை அனைத்தையும் கேட்ட கட்ட விரல், நான்தான் பெரியவன் என்று சொன்னது. அனைவரும் சிரித்தனர். ஏன் சிரிக்கிறீர்கள்? நான் இல்லை என்றால் உணவை அள்ளி சாப்பிட முடியாது என்றது. அனைவரும் மிரண்டு போயினர். இதிலிருந்து என்ன தெரிகிறது? யார் பெரியவர்கள் என்பது முக்கியமில்லை, அவர்கள் செய்யும் செயல் மற்றும் செயல்பாடும் தன முக்கியம். இங்க அனைவரும் சமம். ஒருவர் இல்லை என்றால் மற்றவர்கள் செயல்பட மிக கடினம். ஆகையால் நாம் அனைவரும் சமம். நன்றி.